ஹாய் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளார பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி திட்டமான அளவு தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் அதை நம்ம மூடி வச்சுட்டு அடுப்பில் வாணலை வச்சுட்டு எண்ணெயை திட்டமாக ஊற்றி சூடாக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றுனா அப்பம் ரெடி. ஈஸியானதுங்க. நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். மாவை கரைச்சி 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டேன். திரும்ப 1/2 மணி நேரம் கழித்து இதோ பாருங்க எண்ணெயில் ஊற்றுறேன். அது பாருங்கள் வெந்து வரும். நான் திருப்பி போடுறேன். என் பையன் இதுக்கு என்ன பேர் வைக்கிறான் அப்பன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு ரொம்ப. அதிரசம்னு சொல்லுவாங்க. மினி அதிரசம்மா இதுக்கு பேர் அவன் வச்சுருக்கான். டக்குன்னு செய்கிறல்லம்மா, அதிரசம்னா டைம் எடுக்கும், இது நீ டக்குன்னு செய்கிறல்ல, அதிரசம் செஞ்சு கொடுமான்னுவான். அப்பன்னு சொல்ல மாட்டான். இது நீங்கள் டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இனிப்பாகவும் இருக்கும். நம்ம உடனே கேட்டால் ஒரு 1/2 மணி நேரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பசங்கள்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற பொருளே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுன்றாங்க. அதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அடுத்த வீடியோவோட பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.